ஹே விடியஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணதுலயே சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்த ஒரு நைட் க்ரீம் தான் வந்து பார்க்க போறோம். இந்த க்ரீம் வந்து நீங்க 2 வாரம் யூஸ் பண்ணும்போதே உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீம் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இப்ப அந்த கிரீம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் இதுக்கு முன்னாடியும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிமேலும் நம்ம வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ் பார்க்குறதுக்குலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க க்ரீம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்கின்ன வந்து பிரைட்டன் பண்ண பிடிக்க அந்த க்ரீமை வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்துக்கிறேன். இந்த உளுந்த வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. எந்த அளவுக்கு ஊறணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கையில எடுத்து கிள்ளி பார்க்கும்போது அதுவா உடையணும். அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த உளுந்தும் இது கூட இன்னொரு சூப்பரான இன்கிரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் தாங்க. தேங்காய் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். அதே நேரத்தில உங்க ஸ்கின்ன வந்து நல்லா க்ளோயிங்கா ஆக்கி குடுக்குறதுக்கும் இந்த தேங்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் உளுந்துக்கு வந்து ஒரு 1/4 தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். இப்ப அந்த தேங்காவ குட்டி, குட்டி பீசஸா கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாருக்கு வந்து மாத்திக்கிறேன். அது கூட வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா உளுந்து, அதையுமே வந்து சேர்த்து நீங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து நீங்க வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நீங்க தண்ணி இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது கூட தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப வந்து நான் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப இத வந்து நான் வடிகட்டிக்கிறேன். ஏன்னா தேங்காவோட அந்த திப்பி இருக்கு பார்த்தீங்களா? அத நீங்க என்ன அரைச்சாலும் அப்படியே இருக்கும். அதோட நீங்க வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ண முடியாது. கண்டிப்பா அந்த திப்பி திப்பியா இருக்கிறத உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ, அதனால வந்து இந்த மாரி வடிச்சு எடுத்துக்கோங்க. வடிக்கும்போது ஒரு லிக்விட் டைப்ல நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் நம்மளுக்கு இருந்தாலே போதும். இப்ப நான் வடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாரி ஒரு பால் டைப்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த இத வந்து அப்படியே அடுப்புல போய் நான் சிம்ல வச்சு நல்லா கிண்டி கிளறி விட்டுக்க போறேன். நீங்க கிளறி விடும்போது ஒரு க்ரீம் டைப்புக்கு வந்து கிடைக்கும். அந்த க்ரீம் டைப் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க அடுப்புல வந்து ஃபுல்லா சிம்ல வச்சிரணும். சிம்ல வச்சு நீங்க பண்ணும்போது தான் அது கொஞ்சம் கொஞ்சமா கட்டியாகி கொஞ்சம் க்ரீம் டைப்புக்கு வரும். நல்லா க்ரீம் டைப்புக்கு வந்தோனே நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அடுப்புல இருந்து இந்த பாத்திரத்தை எடுத்து கூல் டவுன் பண்ணிருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா க்ரீமியா இருக்கு. நீங்க அடுப்புல இருந்து எடுத்ததுக்கு அப்புறமாவும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து அடுப்புல இருந்து எடுக்கும்போது அது நல்லா ஹீட்டா இருக்கும். அந்த ஹீட்ல நீங்க அப்படியே கிண்டாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா கட்டியா ஆயிக்கும். இந்த மாரி க்ரீமியான டைப்புக்கு வந்து வராது. ஸோ நீங்க வந்து அந்த கூல் டவுன் ஆகுற தண்டிக்கும் நீங்க ஃபேனுக்கு அடியில வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பதான் இந்த க்ரீமி டைப்ல வந்து அப்படியே இருக்கும். இப்ப வந்து நல்லா கூல் டவுன் ஆயிருச்சு. இப்ப இந்த க்ரீம வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். இப்ப இந்த கிரீம வந்து நீங்க எவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு தாராளமா யூஸ் பண்ணிக்கிறலாம். 1 வீக்குக்கு மேல வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல அப்படியே வச்சிருக்காதீங்க. ஏன்னா வந்து அது சீக்கிரமாவே கெட்டு போயிரும். 1 வீக் வரைக்கும் தான் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணும்போது இது வந்து தாக்கு பிடிக்கும். அதுக்கு மேல வந்து இது வந்து தாக்கு பிடிக்காது. ஏன்னா இதுல நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ அதனால நீங்க 1 வீக் தேவையான அளவுக்கு மட்டும் செஞ்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. இப்ப இந்த கிரீம் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த கிரீம வந்து எவ்வளோ நேரம் ஃபேஸ்ல வச்சிருக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலா வீடியோல சொல்லியிருக்கேன். இப்ப கிரீம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திருப்பீங்க. ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான். அது 2 இன்கிரீடியன்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இதுக்கு தேவை. இந்த 2 இன்கிரீடியன்ட்டையும் வச்சு நம்ம சூப்பரான நைட் கிரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிரீம வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த அளவுக்கு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்க கொஞ்சமா எடுத்துக்கிட்டாலே போதும். நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாரி கொஞ்சமா கிரீம் எடுத்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா இந்த மாரி அப்ளை பண்ணிக்கோங்க.
நீங்க அப்ளை பண்ணிட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்க வந்து ஸ்கின்ல வந்து மசாஜ் மாரி குடுங்க. அப்பதான் அந்த ஸ்கின்னுக்குள்ள போய் இந்த கிரீம் வந்து தங்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் இல்லைன்னா சன்னால வந்த டேன் இந்த மாரி எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரமாவே ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா லைட்டன் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்லாம இதுல உளுந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? உளுந்து வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா டைட்டனும் பண்ணி குடுத்து, உங்க ஸ்கின்ல இருக்கிற எவ்ளோ பெரிய ப்ராப்ளம்ஸா இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணி குடுத்துரும். உங்க ஸ்கின்னையுமே வந்து நல்லா பிரைட்டன் பண்றதுக்கு இந்த கிரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல நம்ம வந்து கோகனட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். கோகனட் வந்து நம்ம ஸ்கின்ன நல்லாவே பிரைட்டன் பண்ணி குடுக்கும். இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்க ஃபேஸ வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் சோப்பு இந்த மாரி எதுவுமே நீங்க வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்படியே நீங்க வந்து போய் தூங்கிறலாம். அதுக்கப்புறம் மார்னிங் நீங்க எப்பயும் போல குளிக்கும்போது நீங்க வந்து ரெகுலரா சோப் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கிரீம வந்து நீங்க வெறும் கிரீமா மட்டும் யூஸ் பண்ணாம, உங்க ஸ்கின்ன வந்து வாஷ் பண்றதுக்கு ஃபேஸ் வாஷ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அத ஸ்டாப் பண்ணிட்டு இத வச்சு கூட உங்க ஸ்கின்ன வந்து நீங்க டெய்லியும் வாஷ் பண்ணிட்டு வரலாம். நீங்க அப்படி வாஷ் பண்ணிட்டு வரும்போதும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து குடுக்கும். உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டனும் பண்ணி குடுத்து, உங்க ஸ்கின்ன வந்து ஈவன் டோனா மாத்தியும் குடுக்கும். இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துர்றேன். இப்ப என்னோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்க ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து தெரியும். நீங்க தொட்டு பார்க்கும்போது உங்க ஸ்கின் வந்து நல்லாவே சாஃப்ட்டாவும் இருக்கும். இந்த கிரீம வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 வீக் ஆவது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. நீங்க இந்த 2 வீக்ஸ்லயே வந்து உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின் வந்து நல்லா லைட்டன் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த கிரீம நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் வந்து நல்லாவும் டைட்டனும் ஆகும். கண்டிப்பா அந்த கிரீம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.